நேற்று ஈவினிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பசங்களும் ஒரே தொல்லை. ஷவர்மா வாங்கி கொடு ஷவர்மா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு ஒரே தொல்லை பண்ணிட்டா. சின்ன பொண்ணு ஓகேவா, இப்போ அக்காவுக்கு மட்டும் ஷவர்மா வாங்கி கொடுக்குறா. அப்போ எனக்கு வந்து கிண்டர் ஜாய், ஸ்பைடர்மேன் கிண்டர் ஜாய் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை ரெண்டு பேரும். சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தையும் கூட்டிகிட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டு வந்து கிளம்பிட்டேன். ஆனால் கிளம்பின தெரியுது எங்கே போகிறதுன்னு தெரியல. ஷவர்மா நிறைய பேன் பண்ணிட்டாங்க. ஷவர்மா பேன் பண்ணிட்டாங்கடா. ஷவர்மா என்னடா பேன் பண்ணிட்டாங்கடா, ஓகேவா? இப்போ எங்கடா கிடைக்கும் நானும் கேட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் டாடி, நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஓகேவா? நீங்கள் வாங்க டாடி, இங்கே வந்தால் போதும், நான் கடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு சொன்னான். சரி, என் பெரிய பொண்ணு பேச்சை கேட்டுட்டு நானும் சரி ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேட்டேன், சரிடா அட்ரஸ் சொல்லிட்டேன், எங்கடா இருக்குன்னு கேட்டேன். எனக்கு இடம் தான் தெரியாது டாடி, எனக்கு வழி தான் தெரியும் அப்படின்ட்டா. என்னடா அது கடை பேரையா சொல்லிட்டான்னு. எனக்கு கடை பேர் கூட தெரியாது டாடி, எனக்கு வழி தான் தெரியும், ஓகே நான் சொல்கிற மாதிரி செய், நீ வா, இந்த ரைட் போ, லெஃப்ட்டு போனா. சரி ஓகேடா சொல்லுவோம், நீ சொல்கிறதே செய்கிறேன்னு சொல்லி நானும் என் பொண்ணு பேச்சை கேட்டு நானும் ஓகே கிளம்பிட்டேங்க. என்ன அப்பயே சொன்னேன், கடையில் என்னடா பண்ணுறதுன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கே இருந்தாலும் ஷவர்மா வேணும் எனக்கு அப்படின்னு ஒரே தொல்லை. அதுவும் அந்த மாதிரி வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஷவர்மா நான் தான் சொன்னேன், ஷவர்மாவே நான்வெஜ் தான்டா, அந்த சிக்கனு அந்த மட்டன் தான் போட்டிருப்பாங்கடா, அதை கட் பண்ணி தானே கொடுப்பாங்க சாப் பண்ணின்னு கேட்டேன். இல்லை இன்னும் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ஒரே இடம். சரி எனக்கு தான் வந்துச்சு, சரி கேட்டால் வாங்கி தரலாம் சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னன்னா எனக்கு ஷவர்மா சுத்தமாக பிடிக்காது, நான் ஷவர்மா சாப்பிடவும் மாட்டேன். நானும் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், ஷவர்மா வேணாண்டா நல்லது இல்லைன்னு. ஆனால் கேட்கல என் பசங்க. அது சின்ன பொண்ணு ஓகே, பெரிய பொண்ணு கேட்கவே இல்லை. சரி ஓகே சார், நானும் ஓகே வண்டி எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே வண்டி. நானும் எங்கடா போனோம், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குதான்னு சொன்னேன். இல்லை கிட்ட தான் அடி கிட்ட தான் சொல்லிட்டு ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டா. இங்கே ரைட் சைட் பண்ணி ஒரு கடை, இங்கே தான் பெட் ஷாப்பு. இந்த பெட் ஷாப் வேணும்னு சொல்லி சின்னது ஒரு இது, சின்ன பொண்ணு ஒரே இடம். எங்கள் டேடியே ஓகே எனக்கு பெட் ஷாப் நீங்கள் தான் வாங்கி கொடு. நான் சொன்னேன் சரி சொல்லுவோம், நீ ஃபஸ்ட் ரேங்க் எடு, நான் கண்டிப்பாக வாங்கி தரேன்டான்னு. இந்த அம்மா இன்னும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா 5th-லேருந்து 6th போகிறாங்க. 6th கன்ஃபார்மாக நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாலும் நான் கண்டிப்பாக வாங்கி தரேன், யூடியூப் மூலிமா சொல்லிடுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த அம்மா நம்புவாங்க நான் சொல்கிறத. இங்கே வந்து ஒரே டிராஃபிக் இங்கே, ஓகேவா? நானும் சரி என்னடா டிராஃபிக்கை போகணும் மரம் கேட்டால் இல்லை கண்டிப்பாக போய் ஆனால் சொல்லிட்டு தெரியல. நானும் சரி டிராஃபிக்னா பார்க்காம சரி நானும் கிளம்பிட்டேன். நம்ம ஒழுங்காக வந்தால் கூட எதிரே வரவும் ஒழுங்காக வர மாட்டோம். இங்கே பாருங்கள் இந்த பக்கம் காரு. சரி இந்த பக்கம் சைடு எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோக்காரன் அவன் வந்து நம்மளை ஏறுறான். சரி இந்த பக்கம் போகிறேன், இந்த பக்கம் பஸ்ஸு. சரி என்ன பண்ணுறது, சரி நம்ம பொறுமையாக தான் போய் ஆனோம். நம்ம யார் பேச்சுக்கும் நம்ம யாருக்கும் நம்ம சண்டை போட தேவையில்லை, நம்ம பொறுமையாக போகலாம். நம்ம படிச்சு நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி பஸ்ஸு போகிறது 7H பஸ்ஸு, இது வந்து பாரிஸ் போகிற பஸ்ஸு. இது சரி பின்னாடியே போவோம் சொல்லிட்டு நானும் பின்னாடியே மெதுவாக போனேன். பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு பின்னாடியே போகிறேங்க. இந்த பஸ்ஸும் பார்த்தா ரொம்ப மெதுவாக போகுது. நானே மெதுவாக போகிறேன்னு பார்த்தா இந்த பஸ்ஸே என்னோட ரொம்ப மெதுவாக போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தர்கா, ரொம்ப ஃபேமஸான தர்கா, அது முகப்பேர் இருக்குது. இங்கே ரம்ஜான் ரொம்ப பார்த்தீங்கன்னா கஞ்சி, இந்த நோம்பு கஞ்சி ஊற்றுவாங்க. அதுவும் நானும் ஒரு வாட்டம் வாங்கலாம்னு பார்க்கும்போது ஒரு வாட்டம் மிஸ் ஆகுது. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. இது இருக்குது பார்த்தீங்கன்னா கோயில், இந்த ஃபேமஸான கோயில் இது, அம்மன் கோயில் இது. நீங்கள் எது வேணுனாலும் சரி கண்டிப்பாக நடக்கும். அது இந்த முகப்பேர் இருக்குங்க, முகப்பேர் ஈஸ்டர் இருக்குது, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அதே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நான் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போகணும் மாட்டான்னு கேட்குறேன். ஆமாம் ஆல்ரெடி இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் சொல்லிட்டே இருக்கா தவிர கடையை சொல்ல மாட்டேறான். நானும் சரி குழந்தை சொல்கிறா நானும் போயிட்டே இருக்கேங்க. அப்புறம் என்னடா அது ஓகேவா, இங்கே மாஸ்கை தாண்டியாச்சு, கோவிலை தாண்டியாச்சு, இன்னுமாடா வருதுன்னு கேட்டால் ஆமாம் டாடி ப்ரீமாஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கம்தான் டாடின்னா. இந்த ப்ரீமாஸ் இங்கே ஃபேமஸான பேக்கரிங்க முகப்பேர் ஈஸ்டில். சரி ஓகே சொல்லிட்டு இது சீதாகதி ரோடுன்னு வாங்குது. இந்த சீதாகதி ரோடு நானும் ஓகே போயிட்டே இருக்கேன். கடை வந்த மாதிரி இல்லை. நானும் சொல்கிறேன் டேச்சலாம் நான் அப்புறம் கூட வேறு எங்கேயா இருந்தால் கூட வாங்கி தரேன்டாண்ணா. இல்லை வந்துச்சு கிட்டே வந்துச்சு டாடி, ஏதோ அங்கே ரைட்டு எடுத்தால் ஓகே வந்துடும்னா. அது சொல்லிகிட்டே இருந்தால் நானும் பார்த்தா ரைட்டு பார்க்குறேன், ரைட்டு வந்து எந்த கடையும் காணும். நானும் கேட்குறேன் என்னடா சொல்லலாம், வேறு எதாவது கடை சொல்கிறியா இல்லை தெரியாமல் சொல்லிட்டியாடா? நான் இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், இங்கே தான் இதோ இந்த ரைட்டுன்னு கத்துறா. நான் நம்ம ரைட்டு தாண்டி வந்துட்டு இந்த பக்கம். அவரும் பார்த்தா எங்கடா பார்த்தா நான் அந்த ரைட்டு இருக்குன்னா. நானும் சரி வண்டியை பொறுமையாக திரும்பியாக பார்த்தா ஆட்டோக்கார வந்துட்டான் உள்ள. சரி உனக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பொறுமையாக வண்டியை திருப்பி இந்த சந்து உள்ள ஓகே வண்டி விட்டாங்க. இந்த சொந்தத்தில் வண்டி விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை சொன்ன மாதிரியே லெஃப்ட் சைடு ஷவர்மா கடை இருக்குங்க. எப்படி பார்த்தா எங்கே பார்த்தான்னு தெரில, அது கரெக்டாக சொல்லிட்டேன்.
சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைய இறக்கி விட்டு பெரிய பொண்ணை இறக்கி விட்டு திரும்பி பார்த்தா ஒரு காருக்காரன் வந்து ஆர்கன் வச்சுட்டே இருக்கான். நடங்க கடை நான் வழி விடலையாம். சரிடா அப்பா நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போய் பார்க் பண்ணிட்டேங்க. முன்னாடி பார்க் பண்ணிட்டு திரும்புகிறான். பார்த்தா அப்போ தான் அந்த ஒயிட் கலர் கார் போகுது. சரி போடா அப்பான்னு சொல்லிட்டு அப்போ நான் இறங்கி சரி குழந்தைகிட்ட என்னடா என் பெரிய பொண்ணு என்னடா ஷவர்மா வேணும்னு கேட்டேன். இல்லை எனக்கு வந்து கிளாசிக் ஷவர்மா வேணும்னா. கிளாசிக்னா என்னடான்னு கேட்டேன். அண்ணா இல்லை ஒன்று வெஜிடபிள் போடுவாங்க அப்படின்னா. சரி ஓகேடா எனக்கு தெரியாத பற்றி வாடான்னு சொல்லிட்டு கிளாசிக் ஷவர்மா கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். எவ்வளோப்பா கிளாசிக் ஷவர்மா கேட்டேன். 65 ருபீஸ் சொன்னான். பரவாயில்லையா சரி கொடுப்பா கிளாசிக் ஷவர்மா கேட்டேன். அவனாம்மாண்ணா பார்த்தீங்கன்னா ஓகே அந்த தொங்க விட்ருக்கான் பார்த்தீங்களா, அது வந்து மீட் எல்லாம் இருக்கும் பொழுது சிக்கன் மட்டன் எல்லாம் மீட்டும் அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னேன் டே வெஜ்ஜு தாண்டா கேட்டேன்னா. இல்லை டாடி ஓகே பரவாயில்லங்கிறேன் பெரிய பொண்ணு. சரி ஓகே ஏதோ ஒன்று சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதை நான் வீடியோ எடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா போன இப்படி கட் பண்ணுறான் பாருங்க. நான் பார்த்துருக்கேன் அது, ஆனால் அது சாப்பிட கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே அந்த ஷவர்மா அவன் என்னன்னு பார்த்தா ரொட்டியை தொட்டு எடுக்கிறாங்க. என்னன்னே தெரில, நம்மளுக்கு அது சாப்பிட்டோம் பழக்கம் கிடையாது. என் பெரிய பொண்ணை ஒரே தொல்லை பண்ணால் சொல்லுவேன். வந்தேன் ரொட்டியை தொட்டு எடுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரொட்டி உள்ளே வந்து அந்த ஸ்டஃப்பை வைக்கிறாங்க. ஸ்டஃப்பை வச்சு அங்கே பாருங்கள் ஸ்டஃப்பை வச்சு ஓகே ரேப் பண்ணுறாங்களாம். இந்த ரேப் பண்ணி கையில் குத்துறாரு. எவ்வளோங்கன்னு கேட்டேன். அவன் பாட்ட ரொட்டியை தொட்டு எடுத்துகிட்டு அவன் ரேப் பண்ணி கொடுத்தாங்க. ரேப் பண்ணி கொடுத்துறேன் என் பொண்ணுகிட்ட கொடுத்தேன். பார்த்து சின்ன பொண்ணு தான். இல்லை டாடி ஓகே காமிங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா. சரி சொல்லலாம் வீடியோ எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு காமிச்சேன். வீடியோ எடுத்துட்டாங்க அந்த அம்மா சின்னம்மா. அப்போ தாங்க பெரிய பொண்ணு மூஞ்சி சிரிப்பை பார்க்குறேன். ஒரே சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. நைட் எனக்கு இதுவே போந்தாடி எனக்கு எதுவும் வேண்டான்ட்டா. சரிடா ஓகேடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தா சின்ன பொண்ணு ஒரே தொல்லை. சின்ன பொண்ணு ஒரே தொல்லை. அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தி. அப்புறம் எனக்கு எங்கே கிண்டர் ஜாய் இந்த ஸ்பைடர் மேன்னா. நானும் ஸ்பைடர் மேன்னா நான் கிட்ட இல்லை கிண்டர் ஜாய் ஸ்பைடர் மேனுண்ணா. இது என்னடா புதுசாக இருக்குது கிண்டர் ஜாய் ஸ்பைடர் மேன் சொல்லிட்டு சரி வாடா சொல்லுன்னு சொல்லிட்டு எங்கடா கிடைக்கும் கேட்டால் அந்தம்மாவோட கடையை சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் கிடைக்குங்கிறாங்க. எங்கடான்னு கேட்டால் அந்த மசூதி வெஸ்ட்டு ஒன்று இருக்குது அங்கே தான் கிடைக்கும்ட்டாங்க. எனக்கு மசூதி தெரியும் வெஸ்ட்டு ஒரு மசூதி இருக்குன்னு. ஆனால் அந்த கடை பேர் கேட்டால் கடை பேர்னா எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு அங்கே போய்ட்டு சொல்கிறேன். நான் கடையை பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன்னா. சரிடா செல்லம் சொல்லிட்டு என் சின்ன கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டேன். நானும் ஓகே ஸ்ட்ரைட்டாக போனாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா நாங்கள் இருந்த வீடு தாண்டி போனோம். அதை நானும் போகிறேன். என் சின்னம்மா ஒரே சவுண்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பக்கம் தாண்டா போய் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானம் பார்த்துட்டு நானும் ஓகேவா என் வீட்டு சைடாக போனாங்க. என் பெரிய பொண்ணு வர ஓகேவா. அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஒரே இடம். நான் சொன்னேன் ஐஸ்கிரீம் வாங்கி தர முடியாது சொல்லலாம். இப்போ தான் உங்கள் அம்மா திட்டுவா. இப்போ தான் ஷவர்மா சாப்பிட்டது அதுவே போதும்னா இப்போ தான் திரும்ப ஐஸ்கிரீம் இதுக்கு தாண்டா ஓகே ஒன்று வாணும் ஒன்றா கேட்குங்க. அப்புறம் இல்லை வேணாம் நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்ட்டா. சரி ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு தாங்க போகிறோம் நாங்கள். என் சின்னது தான் ஒரே சவுண்டு. இல்லை இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகலான்னு. இல்லைடா வாடா சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனேன். உடனே அவங்க அம்மம்மா ஃபோன் பண்ணி ஓகேவா எங்களுக்கு வந்து மாவு வாங்கினோம், எனக்கு பிஸ்கெட் வாங்கினோம், எங்களுக்கு வந்து பால் வாங்கிட்டு வரணும் அதுன்னு ஒரே ஆர்டர். அவங்க வர சரி இதெல்லாம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கிண்டர் ஜாய் வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுதாங்க ஓகே தான் வேலம்மா ஸ்கூல் பேக் சைடோட அந்த ரோடுங்க. இதுனா டெய்லி நாங்கள் போகிறது குழந்தைங்க ஸ்கூலில் விட்றது பிக்கப் பண்ணுறதெல்லாம் இந்த ரோடு தான். ஸோ இந்த எப்பவும் காலியாகும் இந்த ரோடு எப்பவும் காலியாகும். நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த ரோடு. இந்த வேலம்மாள் பேக் சைடு வெஸ்ட் இருக்கு இல்லையா வேலம்மாள் அது பேக் சைடு ரோடு தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் போய்ட்டு இருக்கிறோம். உடனே என்ன சொன்னாங்க சின்ன பொண்ணு எனக்கு வந்து 2 கிண்டர் ஜாய் வேணும்னா. நான் சொல்கிறேன் 2 தான் வாங்க முடியாது. இவர் 2 கேட்டால் அவ்வளோ 2 கேட்பா. நான் சொன்னேன் அக்காவுக்கு ஒரு ஷவர்மா வாங்கி கொடுத்தா உனக்கு ஒரு கிண்டர் ஜாய் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் அத்தனை நாள் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு சமாதானம் பற்றிட்டேன் அவங்கள. அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த வேலம்மா ஸ்கூல் பேக் சைடு கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஓகே ஒரு வண்டியில் விற்றுட்டு இருக்காங்க. ஒரு தக்காளி எல்லாமே தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. கிலோ 20 ரூபாய் கிலோ 10 ரூபாய் விற்றுட்டு இருக்கான். சரி வாங்கலாம்னு பார்த்தா என் சின்ன ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கி கொடு கிண்டர் ஜாய். அதுக்கப்புறம் எதுவும்னா வாங்கிக்க வேண்டாம். சரிடா ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஓகே போயிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்புங்கிறா. என்னடா லெஃப்ட் சைடு என்னடா அது ஏன்டா லெஃப்ட் சைடு கேட்டால் இங்கே தானே மசூதி இருக்குது. இப்போ நீங்கள் திரும்ப எங்கே திரும்ப அப்படின்னா கரெக்ட் தான்டா சொல்லலாம் சொல்லிட்டு அப்புறம் போய்ட்டு வந்தேன். இந்த லெஃப்ட் சைடு ஒரு கடை இருக்குங்க. அது இது முறுக்கு சார்ந்தது ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே ஒரு சாட் ஐட்டங்க. ரைட் சைடு பார்த்தா ஒரு காலேஜ். அதுக்கு என்ன காலேஜ் ஜுவாலஜியோ மோர்ஜோ ஏதோ காலேஜ் எனக்கு சரியாக தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா. எனக்கு அந்த ஞாபகமே இருக்க மாட்டேது அந்த காலேஜ் நேம் எனக்கு. அப்புறம் மசூதி கிட்டே போய்ட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஓகே மசூதி வந்துடும். இங்கே பாருங்கள் மசூதி தெரு லெஃப்ட் சைடு
நல்லா லைட்டிங்லாம் பண்ணி ஓகேவா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மார்னிங்கும் சரி ஓகேவா ஈவினிங்கும் சரி இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குங்க அந்த மசூதி ரொம்ப ஃபேமஸான மசூதி இது. இது அப்படியே இங்கே ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புகைப்பர் வெஸ்ட்டு ஒன்று டிப்போ வந்துடும். ஓ இப்போ தாங்க கண்டுபிடிச்சோம் சொன்ன மல்பரிங்க. இப்போ தாங்க என் சின்ன பொண்ணு சொன்ன கடையே கண்டுபிடிச்சேன். மல்பரி தாங்க வைக்குவேன். அவள் வந்து அந்த கடை பேர் தெரியாமல் சொன்னான் அப்படின்னு. சரி நல்லபடி எங்கேயா கிடைக்குமே சொல்லினா சரி ஓகே பார்க்கிங் தேடி ஒரு நல்ல இடமா பார்த்து பார்க்கிங் பண்ணிட்டாங்க. பார்க் பண்ணிவிட்டு நான் வர்றதுக்குள்ளே என் சின்ன பொண்ணு வந்து திடீர்னு முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போய் சரி கேட்பான்னு பார்த்தேன்னா எனக்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. போய் கேடானா இல்லை நீயே கேளு சொன்னான். சரி ஓகே சொல்லிட்டு நானும் போயிட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டங்க அங்கே. சரி எல்லோரும் நவுத்துட்டு எல்லாரையும் அங்கே போய் கிண்டர் சாய் வேணும்னே கிண்டர் சாய் வேறு கிண்டர் சாய் கொடுத்தாரு. அது இல்லைங்க நமக்கு வேண்டியது ஸ்பைடர்மேன் கிண்டர் சாய் வேணுங்க அப்படின்னேன். ஸ்பைடர்மேன் கிண்டர் சாய் இல்லை சார் இப்போ எல்லாமே ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சு சார், நேற்றே காலி ஆயிடுச்சுன்ட்டான். அடப்பா சரி எப்போங்க வரும்னு கேட்டேன். இல்லை சார் 2 days ஆகும்ட்டாங்க. அது ரொம்ப குழந்தை சின்ன பொண்ணு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. சரிடா சொல்லலாம் ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கி தரேன். எப்படியா வாங்கிட்டு நம்ம வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், நாங்கள் வழியில் கண்டிப்பாக வாங்கி தரேன்டா சொல்லிட்டு என் சின்ன பொண்ணை ஒரு வழியாக சமாதானம் பண்ணி அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. பார்த்தா எனக்கு இது இல்லைன்னா நீங்கள் வேறு எதாவது வாங்கி கொடு, நீங்கள் நாளைக்கு எனக்கு கிண்டர் வாங்கி கொடு, இப்போ எனக்கு இது வாங்கி கொடு, அக்காவுக்கு மட்டும் நீ ஸ்டவ் வாங்கி கொடுத்தல அப்படின்னு ஒரு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே வாடா என்னடா வேணும்னு கேட்டால் நான் இங்கே சொல்ல மாட்டேன், நான் கடையில் தான் போய் சொல்லுவேன் நான் அப்படின்னா. சரி நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு கடை இருக்குது, சரி அங்கே கூப்பிட்டு போய்ட்டு சின்னதாக வாங்கி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி நானும் ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சரி திரும்பலாம்னு பார்த்தா அங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு டிராஃபிக்குங்க. இங்கே நம்ம ஒழுங்காக வந்தாலும் குறுக்கில் ஒழுங்காக வர மாட்டோம் போல இது. இதாங்க மசூதி ஃபேமஸான மசூதி இது வெஸ்ட்டில் இருக்குது. இது மசூதி எப்போதுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரைடே இருந்தாலும் ரொம்ப அதிகமாக கூட்டமாக இருக்கும். அதுமாதிரி இங்கே பார்த்தா நிறைய தள்ளு வண்டி கடை இருக்கும் இங்கே லெஃப்ட் சைடு. இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம ஏரியா. இது பார்த்திங்கன்னா நம்ம வேலம்மாள் வந்து ஃப்ரண்ட் கேட் இருக்கு இல்லையா, வேலம்மாள் மெயின் என்ட்ரன்ஸ் அந்த ரோடுங்க இது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிஷ் கடை இருக்குது இங்கே. நம்ம ஒரு வழியாக நம்ம கடைக்கும் வந்தாச்சுங்க. நம்ம தெரிஞ்ச கடை இது. அந்த கடைக்கு வந்தாச்சு. இங்கேயும் கேட்டேன் நான் ஓகே கிண்டர் சாய் இருக்கான்ப்பா கேட்டேன். இங்கேயும் இல்லை சார் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. எனக்கே ரொம்ப பாவமாகிடுச்சு. என் சின்ன குழந்தைங்கனாடா ஓகே கிண்டர் சாய் வாங்கி தர முடியலன்னு. ஏன்னா கேட்குற கிண்டர் சாய் பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸ்பைடர்மேன் கிண்டர் சாய்னு கேட்குறாங்க, அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. சரி ஓகேன்னு பார்த்தா சரி காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா மேடம் சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி காய்கறி வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. சரி காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்க இங்கே தெரிஞ்ச கடை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா யூபி வந்து வந்தவங்க தாங்க இங்கே கடை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக தான் கோயம்பேடு வாங்குறாங்க. இங்கே ஹோல்சேலாக வாங்குறாங்க, கொஞ்சம் சீப்பாக தாங்க இருக்குது. இந்த யூபிலேருந்து வந்தவங்க தாங்க கடை வச்சுருக்காங்க. 2 பேர் வச்சுருக்காங்க, 2 பசங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஓகே கோயம்பேடும் வாங்குறாங்க, ஹோல்சேலாக வாங்கி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதான் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். நம்ம கோயம்பேடு போய் வாங்குகிற ரேட்டோட கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும், தவிர கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். எப்போ நான் இங்கே தான் வாங்குவேன் நான். சரி ஓகே தேங்காய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தேங்க. தேங்காய் வந்து ஆட்டி பார்த்தா ஒன்றும் தண்ணியே இல்லை. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு தேங்காய் ஆட்டி போகிறா தண்ணி இருந்துச்சு. எப்போதுமே தேங்காய் வாங்கும்போது நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் ஆட்டி பாருங்கள், அது தண்ணி சவுண்டு கேட்குதா பாருங்கள். தண்ணி சவுண்டு கேட்டால் மட்டும் வாங்குங்க, ஏன்னா அதுதான் நல்லா தேங்காய், இல்லைன்னா கொப்பரையாக இருக்கும் சில இதுதான். அப்புறம் சொல்லிட்டு பச்சை மிளகா வாங்கலாம்னு சொல்லிட்டு பச்சை மிளகா வந்து நாங்கள் வாங்கினாங்க. என் சின்ன பொண்ணு சும்மா இருக்க மாட்டோம், அவரும் ஒரு கை பச்சை மிளகா எடுக்கிறா, நானும் ஒரு கை அவர் ஒரு கை எடுத்து பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க. அப்புறம் வெயிட் போட்டால் ரேட்டும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா இங்கே ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 12 ரூபா தாங்க. வெளியே பார்த்திங்கன்னா 30 ரூபா விற்கிறாங்க, இங்கே 12 ரூபா தாங்க இங்கே. சரி ஓகே சரி கொத்தமல்லியும் கொடுப்பா கருவேப்பிலை கொண்டு அதுவும் ஃப்ரீயாக தருவாங்க. சில நம்ம கொத்தமல்லி உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இந்த கடையில் வந்து பார்த்தா கொத்தமல்லி சார்ஜும் கிடையாது. சரி ஓகே சந்தோஷம் சொல்லிட்டு வாங்கிட்டு ஜிபேவும் பண்ணிவிட்டேன். சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானும் ஓகே கிளம்புனாங்க. அப்போ தான் பெரிய பொண்ணு சொல்கிறா, டாடி ஓகே மாவு வாங்க சொன்னாங்க மம்மி அப்படின்னா. சரிடா ஓகேடா மாவு தானே வாங்கிக்கலாம்டா அப்படிங்கும்போது என் சின்ன பொண்ணு இல்லை எனக்கு எங்கள் பனானா வாங்கி கொடு, வாழைப்பழம் வாங்கி கொடு சொல்லிட்டு ஒரே இடம். இங்கே பார்த்தா வாழைப்பழம்லாம் பார்த்து காயாக இருந்துச்சு. அந்த பையனை சொன்னால் ஓகே இல்லை சார் காயாக இருக்குது, இன்னும் 2 days ஆகும் பொறுக்கிறதுக்குன்னா. சரி ஓகேப்பான்னு சொல்லிட்டு எதுக்கும் கொடுப்பா அந்த வீட்டுக்கு பழுத்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு டசன் மஞ்சள் வாழைப்பழம் வாங்கிட்டு அதுக்கு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. எங்கே போனால் என் பொண்ணு பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெடியாக உட்காந்துருக்கா. வாங்க டாடி டைம் ஆச்சு ஆனால் அவள் ஷவர்மா சாப்பிட்டேன். ஸோ கிளம்பலாங்கிறா. சின்னது ஓகே கிண்டர்ஸே கிடைக்கல, அது ஒரே அடம் பிடிச்சி உட்காந்துருந்துச்சு. நானும் சரி ஓகே சின்னது ஏதோ சமாதானம் பார்த்துட்டு வாடா திரும்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த கடையை கேட்டு பார்ப்போம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி எப்படியும் மாவு வாங்கணும் நாங்கள்
அதுக்காக தான் சரி சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனேன். பார்த்தா என் பெரிய பொண்ணு நான் வண்டி ஓட்டுறேன்னா நான் சொன்னேன், இல்லைடா நீ வண்டி உங்கள் பஸ்ஸும் வெயிட் தாங்காது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு வா. பெரிய பொண்ணு தான் சொன்னான், ஓகே மாவு வாங்கணும் டேடி, ஓகேவா டேடி மம்மி ஃபோன் பண்ணாங்கண்ணா. சரி நல்லா போச்சுடா, நம்ம திரும்பி யார் கடைக்கு திரும்பி வர்றது சொல்லிட்டு மாவு வாங்கிட்டு போகலான்டான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போனாங்க. பார்த்தேன் என் சின்ன பொண்ணு ஒரே இடம். ஓகே பெரிய பொண்ணுக்கு மட்டும் உங்கள் பெரிய பொண்ணுக்கு மட்டும் அக்காவுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தியே ஷவர்மா, அப்போ எனக்கு எதாவது வாங்கி கொடுன்னா. நான் தான் கிண்டல் சொன்னேன், இல்லையாடா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன்னேன். இல்லை எனக்கு லேஸாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இடம். சரி ஓகேடான்னு சொல்லிட்டு நான் லேஸ் சாப்பிடக்கூடாடா உடம்பு நல்லது இல்லைன்னு எவ்வளோ சொல்லியும், இல்லை இந்த வாட்டி மட்டும் ஒன்று வாங்கி கொடுங்கண்ணா. சரி சொல்லிட்டு சரி ஒன்று வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு லேஸ் ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தா ஒன்று வாங்கிட்ட பிறகு எனக்கு இன்னொன்று வேணும் 2 வேணும்ண்ணா. நான் 2 தான் வாங்கி தர முடியாது, 1 தான் அதுவே அதிகம் அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே சமாதானம் பண்ணி அப்படியே வீட்டுக்கு நான் கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி